Hi friends, welcome back to my YouTube channel. நான் உங்கள் ராஜமுருகன். இந்த வீடியோவில் 2025 நடக்கும்னு பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ண 10 விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாபா வங்கா யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க ஒரு பெண்மணி. 1911ஆம் ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 114 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அவங்க 1996ஆம் ஆண்டு அவங்களோட 84வது வயதுல இறந்து போனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 12 வயதில் இருக்கும்போது ஒரு புயலால் பாதிக்கப்பட்டு அவங்கள கண்ணில் பார்த்தீங்கன்னா பார்வை பறி போனது. அந்த வேலையில பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்ததாகவும், அதன் பிறகு அவர் மக்களை பற்றியும் எதிர்கால உலக நடப்புகள் பற்றியும் சரியாக கணித்து கூறினார் என்று அவங்களோட சீடர்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க இருந்த போது பல லட்சக்கணக்கான சீடர்கள் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அவங்களுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில பிறந்தாங்க. பொதுவா அவங்க எந்த ஒரு புக்குமே எழுதல. ஆனா அவங்க கூறப்படும் நிகழ்வுகள் அனைத்துமே அவருடைய உதவியாளர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு நூல்களாகும். ஓகேங்களா? அவரு எதுவுமே எழுதல, அவங்களோட சீடர்கள், அவங்க உதவியாளர்கள் அது மூலியமா அந்த குறிப்புகளை வச்சுதான் இந்த ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகள் வரை என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணத்திலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு சொல்லிட்டு பார்க்கும்போது, கொரோனா தொற்று, அதாவது பார்த்தீங்கன்னா COVID-19 2019 அந்த கோவிட் பெருந்தொற்று நோயுமே ஒண்ணு. அதுக்கப்புறம் இளவரசி டயானாவின் மரணம், தாய்லாந்தில் ஏற்பட்ட சுனாமி, அதாவது பார்த்தீங்கன்னா 2004 சுனாமி ஏற்பட்டது. அது மூலியமா பல லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தாங்க. அது ஒண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக பதவியேற்றது யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒபாமா. ஒரு கருப்பர் என்ன பார்த்தீங்கன்னா பதவியேற்பான்னு சொன்னாங்க. அது ஒண்ணு. அடுத்தபடியா சோவியத் யூனியன் உடைந்தது. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெடிக்ட் பண்ணது அப்படியே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு அவர் மேல இருக்கிற அந்த ப்ரெடிக்ஷன் மேல இருக்கிற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் நம்பிட்டாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெடிக்ட் பண்ண 10 விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுவும் குறிப்பா 2025 நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ப்ரெடிக்ட் பண்ண அந்த 10 விஷயங்களை பார்க்கலாம். இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அவர் ப்ரெடிக்ட் பண்ணத்துல பார்த்தீங்கன்னாக்கா பொதுவா என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 10 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்த். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிறைய டெக்னாலஜி மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்டிஃபிஷியலா பார்த்தீங்கன்னா பர்த் இது பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இணையாமலே இப்போ டெக்னாலஜியுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா லெபார்டரி ஸ்கேல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்டை ஒரு துல்லியமா சொல்லலாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்புகளா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெலிபதி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதுன்னு நீங்க சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சினிமா பார்க்கும்போது அதுல பெரும்பாலான இது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் போன்ல கால் பண்ணாமலையோ இல்ல மெசேஜ் பண்ணாமலையோ அவங்களுக்கு புரியுது இல்லைங்களா? திரும்பி பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தர் நினைச்சு பார்த்தா திரும்பி பார்க்கறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிபதி மூலியமா பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு எலன் மஸ்க், உலகின் நம்பர் 1 பணக்காரராக இருக்கிற எலன் மஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த நியூரோலிங்க் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஒரு அந்த ப்ரெடிக்ஷன் இது கூட நம்ம சம்மந்தப்படுத்தியுமே பார்க்கலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா டாக்கிங் ஃப்ரம் அதர் பிளானட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வேற்று கிரகத்துல இருந்து நம்ம பேசலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஏலியன்ஸ் கிடையாது, வேற்று கிரகவாசிகள் கிடையாது, நம்மளோட கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பத்தி தான் சொல்றாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிருந்து போயிட்டு நம்ம ஹியூமன்ஸ் கூட இங்க பூமியில பேசினாவே அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அது இன்டர் பிளானட் கம்யூனிகேஷன் தான்.
ஓகேங்களா, அதை பற்றி தான் சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ மார்ஸுக்கு வந்து நம்ம சேட்டலைட் அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து இங்கே வந்து மக்கள் கூட வந்து டைரெக்டாக பேசினாவே அந்த கம்யூனிகேஷன் தான், டாக்கிங் த்ரூ அதர் பிளானட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். டு கண்ட்ரோல் த கிளைமேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட் நடக்குது இல்லைங்களா, இப்போ காலையில் பனி அதிகமாக இருக்குது, அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் வர கிளைமேட்டாவே வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஆண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் நினச்சா அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மழை வர வைக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து அது கூடவே நம்ம ரிலேட் பண்ணியுமே பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க செயற்கை மழை, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது மழையை தவிர மற்ற அனைத்து கிளைமேட்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ட் ஹியூமன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் டெக்னாலஜியில் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் மாற்று அறுவை சிகிச்சை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இதயம் ப்ராப்ளமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னா வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தை வாங்கி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்னா அதை வந்து லெபார்டரி ஸ்கேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைம் ஆஃப் த ஹியூமன், அதாவது மனிதர்களோட வாழ்க்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து அதிகமாகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சராசரி வயது வந்து 60 இருக்குன்னாக்கா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சராசரி ஒரு 90 வயசுனாக்கா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வயசா இருக்கலாம். அது மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பே காணாமல் போகலாம்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு இடையே நடக்கிற போர் பற்றி தான். அது மூலிமா அந்த போர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவை தவிர சுற்றி இருக்கிற பல நாடுகளுமே வந்து அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பே காணாமல் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஜெனரேட்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸுமே நம்ம லெபார்டரியிலுமே நம்ம தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் த நேச்சுரல் டிசீஸ். பொதுவாக நிறைய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. அந்த நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாகவே வந்து நம்ம க்யூர் பண்ணலாம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசீஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டமைக்கு வந்து நிறைய நோய்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, லைக் மருந்துகள் கண்டுபிடிச்சு அதை வந்து க்யூர் பண்ணிட்டாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரஷ்யா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம இது கூடவுமே ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெடிக்ட் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைக் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் ட்ராவல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மனிதர்கள் இப்போ 2025 இருந்து முன்னோக்கி போயிட்டு எக்ஸாம்பிள் 2010ஆம் ஆண்டு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ட்ராவலை பற்றி கெஸ் பண்ணியிருக்காரு, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லார் மத்தியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கணிப்புகளில் எந்த கணிப்பு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ப்ரெடிக்ஷனை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video. Bye.